ஹலோ எவ்ரி ஒன். உங்கள் வாழ்க்கையை 100% ஹாப்பியாக வாழணும்னு ஆசைப்பட்றீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு ராஜா அதிகாலையில் தன்னோட எஸ்டேட்டுக்குள்ளே வாக்கிங் போகிறார். அதிகாலை வேலைன்றதுனால பனி பெஞ்சிக்கிட்டு இருக்கு. சூரியன் அப்போ தான் புறப்பட்டு வர ஆரம்பிக்கிறாரு. ஸோ வெதர் நல்ல குளுகுளுன்னு இருக்குது. நல்ல சுகமாக காற்று வாங்கிட்டு அவர் நடந்து போகிறார். அங்கே போனால் அவர் ஒரு ஓக் மரத்தை பார்க்குறார். அந்த மரம் தன்னுடைய இலைகள் எல்லாம் உதிர்த்துக்கிட்டு சோகமாக இருக்குது. நீ ஏன் சோகமாக இருக்க அப்படின்னு அந்த மரத்தை பார்த்து கேட்குறார். அதுக்கு, நான் பைன் ட்ரீ மாதிரி உயரமாக இல்லையே, நான் குட்டையாக தானே இருக்கேன், என்னால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அது சோகத்தை சொல்லித்து. சரின்னு ராஜா பைன் ட்ரீ கிட்ட போகிறார். அது பார்த்தா தன்னுடைய இலைகளெல்லாம் உதிர்த்துக்கிட்டு அதுவும் சோகமாக தான் இருக்குது. நீ ஏன் பைன் ட்ரீ சோகமாக இருக்க, நீ அழகாக உயரமாக வானளவுக்கு உயர்ந்து நிற்கிறியே அப்படின்னு சொன்னார். நான் வானளவு உயர்ந்து நின்னாலும் என்னுடைய பழங்கள் நல்லா இல்லை. கிரேப்ஸ் பழம் பார்த்துருக்கீங்களா, அழகாக கருகருன்னு இருக்குது. அந்த மாதிரி என்னால் பழுக்க முடியலையே பழம். மேலும் கிரேப்ஸ் அது தரையில் அப்படியே படர்ந்து இருக்குது. அந்த மாதிரி என்னால் தரையில் படர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு அவர் கிரேப்ஸ் கொடிக்கிட்ட போகிறார். அதுவும் சோகமாக இருக்குது. நீ ஏன் சோகமாக இருக்க அப்படின்னு கேட்குறாரு. என்ன தான் நான் கருகருன்னு பழம் பழுத்தாலும் இந்த பீச் பழம் மாதிரி சிகப்பாக என்னோடய பழம் பழுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அது வருத்தப்பட்டது. இப்படியே போயிட்டுருக்கும்போது அவர் ஜெரானியத்தை போய் பார்க்குறாரு. நல்ல கலர்ஃபுல்லாக அழகாக பூ இருக்குது, ஆனால் அதுவும் சோகமாக இருக்குது. நீ ஏன் சோகமாக இருக்க ஜெரானியம்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த ஜெரானியம், நான் என்ன தான் அழகழகாக கலர் கலராக பூக்கள் பூத்தாலும் இந்த லிலாக் மாதிரி ஒரு வாசனையான மலராக நான் இல்லையே. அந்த லிலாக் மலரை வச்சு எல்லோரும் சென்ட்டெல்லாம் தயாரிக்கிறாங்க, ஆனால் என்னோடய பூவை வச்சு சென்ட்டு தயாரிக்கிறது இல்லையே அப்படின்னு அது சோகத்தை சொல்லித்து. இப்படியே போயிட்டுருக்கும்பொழுது ராஜாவுக்கு வெறுத்தே போச்சு. காலையில் நம்ம சந்தோஷமாக அப்படி ஒரு வாக்கிங் வந்தால் இந்த காடே சோகமாக இருக்கே, சரி வீட்டுக்கு திரும்பிடுவோம் அப்படின்னு அரண்மனைக்கு திரும்ப பார்த்தார். அங்கே பார்த்தா கடைசியாக ஒரு லிட்டில் டெய்ஸி ரொம்ப அழகாக மலர்ந்து நிற்கிது. ராஜாவுக்கு சந்தோஷம் ஒரு பக்கம், ஆனால் சந்தேகம் ஒரு பக்கம். தான் சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்காக அந்த டெய்ஸி கிட்ட போய் கேட்குறாரு. காடே சோகத்தில் இருக்குது, நீ மட்டும் எப்படி டெய்ஸி சிரிச்சுக்கிட்டு மலர்ந்து நிற்கிற அப்படின்னு. அதுக்கு அந்த டெய்ஸி சொல்லிட்டு, ராஜா நீங்கள் என்னை வச்சு ஒரு ஓக் ட்ரீ வேணும்னு நினச்சிருந்தா ஓக் விதை நட்டிருப்பீங்க, பைன் வேணும்னு நினச்சிருந்தீங்கன்னா பைன் விதை நட்டிருப்பீங்க, கிரேப்ஸ் வேணும்னு நினச்சிருந்தீங்கன்னா கிரேப்ஸ் விதை நட்டிருப்பீங்க, ஜெரானியம் வேணும்னு நினச்சிருந்தீங்கன்னா ஜெரானியம் விதை நட்டிருப்பீங்க, லில்லாக் பூ வேணும்னு நினச்சிருந்தீங்கன்னா லில்லாக் விதை நட்டிருப்பீங்க. ஆனால் நீங்கள் என்ன வச்சு நான் என்ன ஆகணும்னு நினச்சி நீங்கள் விதைச்சிங்க, ஒரு லிட்டில் டெய்ஸி ஆகணும்னு நினச்சி தானே விதைச்சிங்க. ஸோ உங்கள் ஆசைப்படி உங்கள் விருப்பப்படி நான் லிட்டில் டெய்ஸியாக பூத்து மலர்ந்து நிற்கிறேன். நான் என்னை எப்போவுமே மற்றவங்களோட கம்பேர் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி, அதனால தான் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு ரொம்ப சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக சொல்லிட்டு. ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும்னா எப்போவும் யாரோடையும் உங்களை கம்பேர் பண்ணிக்காதீங்க. இப்போ நீங்கள் இருக்கிற ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். மேபி உங்களுக்கு வாழ்க்கையில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கலாம். எல்லோரும் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்கலாம். பட் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இந்த பொறுப்பை கடவுள்கிட்ட விட்டுருங்க. அவர் உங்களை எங்கே எப்போ எப்படி எடுத்துகிட்டு போகணுமோ அவர் பார்த்துக்குவார். ஸோ அவரை நம்பிக்கையோட அவர்கிட்ட பொறுப்புகளை கொடுத்துட்டு நீங்கள் உங்களை எப்போதும் யாரோடையும் கம்பேர் பண்ணாமல் வாழ்ந்தீங்கன்னா 100% எப்பொழுதுமே சந்தோஷமாக நீங்கள் வாழலாம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.